உலகின் மிகச்சிறந்த உணர்வுகளில் ஒன்று சிரிப்பு. உண்மையில் உலகின் சிறந்த மருந்துகளில் ஒன்று சிரிப்பு. ஒரு புன்னகையாக இருந்தாலும் அல்லது சிறிய சிரிப்பாக இருந்தாலும் சுற்றி உள்ள எந்த சூழ்நிலையையும் மனநிலையையும் முற்றிலுமாக மாற்றுகிறது. மேலும் இது நம்மை நன்றாக உணர வைக்கிறது. நம்மை சுற்றியுள்ள அனைவரும் நேர்மறையான அதிர்வுகளை உணருவார்கள். சிரிப்பு சிறந்த ஊக்க சக்தி. அன்றாட வாழ்க்கையில் சிரிப்பை வளர்ப்பதன் மூலம் பெரிய பெரிய சாதனைகள் கூட புரிய முடியுமாம். அடுத்தவரை சிரிக்க வைப்பது என்பது சிறந்த கலை. எல்லோரும் சிரித்து மகிழ்ந்திருக்கவே விரும்புகின்றோம். வாழ்க்கை போராட்டத்தில் நொடிக்கு நொடி நிகழும் பல்வேறு இடர்களால் மனம் புண்பட்டு சோர்வுற்று மன அழுத்தம் நிகழும்போது இயல்பு நிலைக்கு திரும்ப நகைச்சுவை அவசியமாகிறது. இடுக்கண் வருங்கால் நகுக என்றார் வள்ளுவர். அதற்கு பொருள் என்ன தெரியுமா? துன்பம் வரும்போது சிரிக்கப் பழகுங்கள். ஏனென்றால் துன்பத்தால் மிகுந்த வருத்தம் கொள்ளும்போது தவறான முடிவுகள் எடுக்க நேரிடலாம். அதனால் சற்று சிரித்து நம் மனதை திசை திருப்பிக் கொள்ள வேண்டும். அப்படி செய்து கொள்வது விரைவாக அந்த துன்பத்தை மறக்கச் செய்யுமாம். புன்னகையின் தோள்களில்தான் வெற்றி தொற்றிக் கொண்டு வரும் என்கிறார்கள். சிறு புன்சிரிப்பு போதும் அது மற்றவர்களை நம் பக்கம் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் வாய்ந்தது. எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பவரை சுற்றி ஒரு கூட்டம் நிறைந்திருக்கும். பணியிடங்களில் ஒருவர் நகைச்சுவை உணர்வு மிக்கவராக இருப்பாரானால் அவர் காரணமாக எல்லோரும் மகிழ்ச்சியுடன் பணி செய்வார்கள். அப்படியானவர் ஒரு நாள் வரவில்லை என்றாலும் நேத்து நீங்க இல்லாம பொழுதே போகல எனச் சொல்லி கேட்டிருப்போம். நகல் வல்லார் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் என்றார் வள்ளுவர். அதாவது சிரிக்கத் தெரியாதவனுக்கு, அதாவது மகிழ்ச்சியாக இருக்கத் தெரியாதவனுக்கு பகலும் இரவாகவே தோன்றும். நடைபெறும் நன்மை கூட தீயதாகவே தோன்றும் என்பதாகும். வாழ்க்கை மிகவும் வேடிக்கையானது. நம்மை சுற்றி நடக்கும் வாழ்வின் வேடிக்கையான பக்கத்தை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் அதற்கான வேடிக்கையான பக்கம் இருக்கிறது. அதை பார்க்க நமக்கு கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு வேண்டும் என்கிறார் ஓஷோ. இதை புரிந்து கொண்டால் போதும், நம்மை சுற்றி நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எதிர்வினையாற்றி மன அழுத்தத்திற்கு உள்ளாகாமல் எந்நாளும் புன்னகையுடன் சிரித்து வாழ முடியும். நம்மை யாரேனும் வம்பிழுப்பதாக தோன்றினால் தடாலடியாக பாய்ந்து சண்டை போடாமல் அவர்கள் நாணும்படி சிரித்துக்கொண்டே பதில் சொல்லலாமே. ஒருமுறை காந்தியிடம் வெள்ளைக்கார அதிகாரி ஒருவர், இந்திய மக்களுக்கு வேறு ஒரு நல்ல தலைவரே கிடைக்கவில்லையா என்னும் தொனியில் ஒரு கேள்வி கேட்க, அதற்கு உணர்ச்சி வசப்படாமல், படைபலமும் ஆயுத பலமும் கொண்ட வெள்ளையர்களான உங்களுக்கு நானே போதும் என்று நினைத்து விட்டனர் போலும் என்று சிரித்துக்கொண்டே சொன்னாராம். மனம் விட்டு சிரிக்கும்போது நம் மூளையில் என்டார்பின் என்ற ஹார்மோன் அதிகம் சுரப்பதால் மனமும் உடலும் புத்துணர்வு பெறுவதாக மருத்துவ அறிவியல் கூறுகிறது. மேலை நாடுகளில் சிரிப்பு வைத்து நோய் தீர்க்கும் மருத்துவ முறைகள் கூட அறிமுகமாகியுள்ளன. நம் நாட்டிலும் பல இடங்களில் பலர் கூடி நகைச்சுவை மன்றங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். குழுவாக கூடி சத்தமாக சிரித்து மன அழுத்தத்தை போக்கிக் கொள்வதையும் கூட காண முடிகிறது. வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுமே. சிரிப்போம், மகிழ்வோம். வாழ்க்கை அனுபவிக்கத்தானே.